என் வாழ்நாளே இப்பதாப்பா பாக்குறேன். குளிச்சிட்டோம். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? என்னமா நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்து ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். 7 to 10 தான். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம். கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய, உங்களுடைய ஒரு அடிமைய மாத்திட்டாருல தொகுதிய. அதான் ஏன் மாத்துனாங்க? தோந்துரும் தெரிஞ்சிருக்கும். இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு போய் அந்த டைம்ல ஏன் ஒண்ணாரு? ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல இருக்கிற சாமி எல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, அங்கிள் ஆண்டி எல்லாரையும் சந்தோஷமா கூட்டிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டினை ஒரு அழுத்தங்க. நல்லதே நடக்கும். அதான் நம்ம இங்கேயே படம் பார்க்கிறோமே. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை மீண்டும் நன்றி, வணக்கம்.